الحمد لله والصلاة والسلام على رسول الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه حزب الله أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: ابن عباس رضي الله تعالى عنه قال: كان النبي صلى الله عليه وسلم يدعو يقول: اللهم قنعني بما رزقتني وبارك لي فيه، أو كما قال عليه الصلاة والسلام. رواه المستدرك للحاكم. வினை மனை படைத்து பரிபாலித்து போஷித்தரும் அல்லாஹ்வுக்கே முதல் முதல் சொல்றாரா. சாத்தியமான மேதிய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிகள் அனைவரும் ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்க எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹல் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வாதீஹு. கண்ணியம் சக்தியும் உள்ள ரப்பு அல்லாஹ், அவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்கிறான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ரசூலாக அனுப்பி நமக்கு காட்டிய வழிமுறை இஸ்லாம் இருக்கிறது. அது ஒரு தனித்துவமான மார்க்கம். தனித்துவமான மார்க்கம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹஜ்ஜத்துல் வதா சொல்லுச்சு: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. اليوم இன்றைய நாள், அதாவது கத்தும் அந்த ஹஜ்ஜத்துல் வதா, அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த அக்மல என்று சொன்னால் இங்கிலீஷ்ல சொன்னா கம்ப்ளீட் ஆக்குறது, எந்த குறையும் இல்லாம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறது தான் அக்மல. அப்ப அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் கம்ப்ளீட் ஆக்கிறேன், வேற ஆல்டர்னேஷனுக்கு எந்த இடமும் இல்லை, கம்ப்ளீட் ஆக்கி தந்திருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு குர்ஆன கடைசியா சர்டிஃபை பண்ணி கொடுக்கிறார். இதுதான் உங்களுக்கு மார்க்கம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வராங்க மக்கால இருந்து மதீனா. வந்து பார்த்தா மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டீங்க, நிறைய கொண்டாடுறாங்க, புதியோடு கொடுக்குறாங்க, விளையாடுறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு கூட பார்த்தா மறுபடியும் கொண்டாங்க. கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன? அன்னைக்கும் ஒரு கொண்டாடினீங்க, இன்றைக்கும் கொண்டாடுறீங்க, இது என்ன சொன்னாங்க. அன்றைய காலத்து மதீனா வாசிகள் சஹாபாக்கள், இது பெருநாள், இது ரெண்டு பெருநாள் நாங்க கொண்டாடிட்டு வரோம். ஏன் கொண்டாடுறீங்க? சும்மா. ஏன் கொண்டாடுறீங்க? சும்மா. எதுக்கு கொண்டாடுறீங்க? ரீசன் இல்லை.
நான் ஹதீஸுடைய விரிவுரையோடு அப்படியே சொல்லிட்டு போறேன். அப்பதான் விளங்கும். காரணம் இல்ல கொண்டாடுறோம். ஆனா யார பெருநாள்? மஜூசிகளுடைய பெருநாள், பெர்சியன்ஸுடைய பெருநாள். ஏண்டா உலகத்துல சவுதி அரேபியாவுக்கு மேலதான் பெர்சியா, பாரசீகம், ஈரான், இந்த பழைய மெசொப்பொத்தேமியால இது பெர்சியன்ஸுடைய பெருநாள். அப்ப நீங்க பெர்சியன்ஸா இல்ல. நாங்க யாரு? மதீனாவாசிகள் சாதாரணமா சிலை வணங்கி கொண்டிருந்தவங்க இஸ்லாத்துல. அவங்க எல்லாரும் கொண்டாடினாங்க, சஹாபாக்களும் கொண்டாடினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான கவலை. இப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி அனுப்புறாங்க. இப்ப சஹாபாக்கள் எல்லாத்தையும் கொண்டு கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க 2 பெருநாள கொண்டாடி போறீங்க, ஆனா அதோட பெருநாள் இல்ல. சும்மா 2 பெருநாள கொண்டாடி போறீங்க. கொண்டாடுறதுக்கு என்ன அலுவலம்? வல்லாஹு அப்தலஹு வல்லாஹு அப்தலஹு. அல்லாஹ் தஆலா நீங்க அதை கொண்டாடின மஜூசிகளுடைய 2 பெருநாளுக்கு பகரமாக வேற 2 பெருநாள் இஸ்லாத்துல தாரா. நேரே கொண்டாட போவாதீங்க, இஸ்லாத்துல உள்ளதை கொண்டாடுங்க. அதுதான் ஐதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறின சஹீஹான ஹதீஸ். இதுதான் எங்களுக்கு பெருநாள் கடமையாக்கப்பட்டது வரலாறு ஹதீஸ். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இன்னொருத்தரை எடுத்து இன்னொருத்தரை கொண்டாடி இன்னொருத்தர மாதிரி பார்த்து போட்டோ காப்பி பண்றதுக்கு விரும்பல. இஸ்லாம் தனித்துவமான மார்க்கம், கம்ப்ளீட்டான மார்க்கம், அங்க சம்பூர்ணமான மார்க்கம். எனவே முஸ்லிம்கள் அங்க சம்பூர்ணமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கணியத்துக்குரிய கனவார்களே, சஹாபாக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் எப்படி, அவருடைய உடுப்பு எப்படி, அவருடைய பேச்சு, அவருடைய நட, அவருடைய இசார் கீழாடை, அதே ரோல் மாடல் தான் மௌத்து வரைக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் ஒரு அவருடைய நட, உட, பாவனை, உடுப்பு அதெல்லாம் ஒரு ஸ்டைல். மௌத்து வரைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமராகத்தான் வாழ்ந்தார்கள். அபூபக்கர் சித்திக் இப்படி இருக்கிறாங்களே, அத மாதிரி நாங்களும் இருக்கணுமே, இல்லாட்டி சரியில்லை இல்லையா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாற்றிக்கொள்ள. அமல்ல போட்டி செய்யாங்க, இபாதத்துல போட்டி, அது வேற. ரசூலுல்லாஹ்க்கு நெருக்கமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க முன்னிலைமையில இருக்கிறாங்க. நான் 2வது ஆள், நானும் கொஞ்சமே உறுப்புகள் அதே மாதிரி ஆட்சி கொண்ட நல்லமே என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போட்டோ காப்பி பண்ற மாதிரி போன வரலாறு பார்க்கிறாரு. அபூபக்கர் தான், உமர் தான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு தனி பாலிசி. மௌத்தாக வரைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட பாலிசியில தான் வாழ்ந்தாங்க. முன்னுக்கு 2 பேர் இப்படி இருந்தாங்களே, எந்த போட்டி இருக்கிறது தெரியுமா? இபாதத்துல மட்டும், எதுல நன்மை செய்யறதுல மட்டுமே ஒழிய பர்சனல் லைஃப்ல அவனோட உடுப்புல, தலைமுடியில, கலசன்ல, செருப்புல, நடையில, கொண்டாட்டத்துல இல்ல. அலி ரலியல்லாஹு தஆலா வயசுல குறைஞ்சவங்க. நான் மேல 3 பேரை சொல்றேன். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 3 பேரும் 1-2 வருஷம் டிஃபரண்ட், ஒரே வயசு. ஆனா அவங்களாத்தான் வாழ்ந்தாங்க. கணித
கண்ணியத்துக்குரிய கனவான்களே, பின்னால அந்த காலத்தில் இந்த சஹாபாக்களும் அதே முறையில தான் வாழ்ந்தார். இப்போ ஒரு கட்டத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கட்டம், இப்ப இஸ்லாமிய பார்வையில குளோபலைசேஷன் ஆரம்பமாகுது. அதுல சிரியால இருந்து ஈரான்ல அப்படியே உலகம் இஸ்லாமியமயமாகி கொண்டு வருது, பலஸ்தீன் வரைக்கும் வந்துட்டு. இப்ப பலஸ்தீன் நான் கேள்விப்படக்கூடிய சம்பவம், அவங்க முடிவெடுத்தாங்க பலஸ்தீன் அன்றைக்கு வாழ்ந்த நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் உமருடைய பணம் வந்திருக்கிறது ரலியல்லாஹு தஆலா, எனவே சாவிய கையில கொடுத்துட்டு வித்ட்ரா பண்ணிடுவோம், யுத்தம் செஞ்சா பிரச்சனை ஆயிடும், மாட்டிக்கொள்வோம். இப்போ ஒரு கண்டிஷன் போட்டாங்க, உங்க யார கையில தர மாட்டோம், உங்களோட கலீஃபா வர சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா, நாங்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவிய கொடுக்கிறோம். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாராங்க, அவங்களோட துணைக்கு அபூ உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா சந்திக்கிறாங்க கடைசி கட்டத்துல. இப்ப அங்கே இருக்கிற கிறிஸ்தவ பாதிரிமார்கள், இது வரலாறு ஏற்றுக்கொண்ட உண்மை, எல்லாரும் வருகைக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. முன்னே வேதங்கள் அறிவிக்கப்பட்ட மாதிரி ஒருத்தர் வர போறாரு, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கையில நாங்க கொடுக்க போறோம், பெரிய வரவேற்பு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வாகனத்துல சவுதியில இருந்து பலஸ்தீனுக்கு வராங்க. எப்படி அந்த பாலைவனத்துல உடுப்பு எல்லாம் மூட்டையாவே, அந்த காலத்துல அயன் பாக்ஸ் இல்லை, அயனும் இல்லை, உடுப்பு எல்லாம் மூட்டையாவே தூசி படிஞ்சு பலஸ்தீன் கிட்ட வர, பலஸ்தீன் அதாவது ஜெருசலத்துக்கு 4 கிலோமீட்டருக்கு முன்னால ஒரு இடத்துல வச்சு ஒரு கிணத்தை காண்றாங்க. எப்படி பாலைவன பயணம் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம், தண்ணியை கண்டா குடிச்சு கொள்வாங்க, கழுவி கொள்வாங்க, எடுத்துக் கொள்வாங்க. இப்ப கிணத்தை கண்டால சரியான சந்தோஷம், தண்ணியை குடிச்சாங்க, மேல் எல்லாம் ஊற்றி கொண்டாங்க. நல்ல விலங்குல டஸ்டான விடத்துல மோட்ட கழுவி மேல தண்ணி ஊற்றினா அந்த கட்டம் என்ன, புல் டஸ்ட் பாலைவனம். நாங்களும் காஞ்சி பூமியும் காஞ்ச பிரச்சனை இல்லை, எங்களோட மேல் கலஞ்சிட்டு நல்ல மோட்டலா கழுவி தண்ணி எல்லாம் மேல ஊற்றி கொண்டாருன்னே வரலாறு வருது. இப்ப டஸ்ட்ல கொஞ்சம் தூரம் நடக்கல, காலையும் மணல் ஒட்டி, மூஞ்செல்லாம் தூசி பார்த்து, உடுப்பு ஈரம், இப்ப தூசி பார்த்து எப்படி அபூ உபைதுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அமீர் முஃமினீனே எங்க போறோம் தெரியுமா, எங்க போறோம், ரோம சாம்ராஜ்யத்துல கையில இருந்து கிரேட் அலெக்சாண்டருடைய அந்த வம்ச அந்த செய்தி, அதுல கையில இருந்த ஜெருசலத்தை வித்ட்ரா பண்ண போறோம். உங்களையோட ஒர்க் பண்ணி 7 ஆண்டு சாவிய கையில தராங்க, சாவிய கையில தராங்க, சரண்டர் ஆகுறாங்க. கொஞ்சம் உடுப்ப கிட்ட மாத்தினா நல்லவே, ஏத ஜுப்பா போட்டு போவாங்க, சரியில்லையா, சரியில்லையா, அவ்வளோ பெரிய ஆளுகள் எல்லாம் மேற்கொள்ள நாங்க உறுதியா போனா என்ன நினைப்பாங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அபூ உபைதாவே நீ என்றால சும்மா இருக்கிற, இல்லன்னா உனக்கு அடிச்சு ஒரு அடி பின்னால வர சமுதாயத்துக்கு ஒரு பாடமா இருக்கும். சரியில்லை தானே, மற்றவன் செய்யக்கூட நாங்க இப்படி இருந்தா சரியில்லை என்று ஏத சொந்த உடுப்ப மாத்திட்டு மற்றவனுக்காக என்னை மாற்றிக்கொள்ள சொல்றீங்களே, அடி சென்ற அடி நகாலி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு பாடமா இருக்கும். அபூ உபைதா உமர் அடி தெரிந்தானே நீங்க என்றதால விட்டு என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் பயணத்துக்கெல்லாம் அவளைத்தான் கூட்டிட்டு போவாங்க. அபூ உபைதா என்றதால விட்டு சொல்லி போட்டு சொன்னாங்க, இன்னா கௌமன் அஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம். அபூ உபைதாவே கண்ணியம் இஸ்ஸத் என்பது முஸ்லிமான வாழ்றதால மட்டும் நான் நினைக்கிறேன். அஸ்ஸன அல்லாஹு பில் இஸ்லாம்
கண்ணியம், ரெஸ்பெக்ட், டீசன்ட், டிசிப்ளின் இஸ்லாத்தை விட்டுட்டு போட்ட பக்கம் பேசி தேடாதீங்க. இந்த வரலாறு யாருக்கும் மறைக்கிறார். இதுதான் சஹாபாக்கள் வாழ்ந்து. கொஞ்சம் எங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க நிறைய கடற்காரனா வைக்கிறேன் தெரியுமா? ஊடு கெட்டி கடல். சும்மா யோசிச்சு பாருங்க, என்ன அழகான சட்டமா. நீங்க ப்ராஜெக்ட் எவ்வளவுக்கு போட்டீங்களோ அவ்வளவுக்கு ஊடு கட்டிட்டோம் ஆகணும், இல்லாட்டி ஜெயில போடுவது சட்டமா. எனக்கு ஊடு கெட்டணும், பாஸ் வந்து கூப்பிட்டோம், விஷயம் சொன்னோம், இப்படி ஊடு வரணும். பாஸ் சொல்றாரு ஒரு கோடி போகும் என்றாரு. சரி, ஊடு கட்ட ஆரம்பிச்சோம். பட்ஜெட் 1 கோடி செட் பண்ணினோம். ஊடு கட்ட ஆரம்பிச்சோம். ஊடு முக்காவாசி போக 1 கோடியை தாண்டிட்டு கவர்மெண்ட் அரசு பண்ணுவாங்க. 1 கோடி பட்ஜெட் போட்டா ஏடா ஊட இடையில நிப்பட்டு எங்கட சல்லி அப்படிதான். புத்தி உள்ளவங்க என்ன செய்யணும்? சரியப்பா, 1 கோடியை தான் செலக்ட் பண்ணணும், சேர்த்து கொண்டோம், பேலன்ஸ் பண்ணினோம், ஊட கட்டினோம், கதவு போடல, கீழே சிமெண்டி போடல. இப்ப என்ன செய்யற? கொஞ்சம் வேலையை நிப்பாட்டுவோம். இன்னும் 2-3 வருஷத்துல 1 வருஷத்துல கொஞ்சம் சல்லியை செட்டில் பண்ணிக்கொண்டு மறுவோம் கெட்டுவோம். கெட்டியலுமா இல்லவா? அப்படி கெட்டினா நாங்க யாரும் கடனாவே ஆடிப்போமா? கெட்டுவோம். படையடிக்கிறாங்க, மல்லு கெட்டிக்கொண்டே கெட்டுவோம் தெரியுமா? என் மாமா எங்க ஊர்ல ஊடி கெட்டினாரு. முக்காவாசியில நின்று போற வாரங்கள என்ன வீட்டு வேலை நின்றா, வீட்டு வேலை நின்றா, வீட்டு வேலை நின்றா. 4 பேர் கேட்கிறானே, சரியில்லையா? சவடியை விற்றாவது கேட்டோம், போதா போச்சா மாலை விற்போம், போதா போச்சா காப்போ விற்போம், போதா போச்சா லோன் எடுப்போம், இல்ல போனா கடன் எடுப்போம். எதையாவது செஞ்சு ஊட்ட கட்டி முடிக்கிறோம்னா ஆட்கள் கேட்பாங்களே, வீட்டு வேலை நின்றாண்டு சரியில்லையா? எவ்வளவு பெரிய மடத்தனம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா? எல்லாரும் கேட்பாங்க பயத்துல நாம கணக்குதாரனாவி இன்னைக்கு பசாம எத்தனை பேர் ஒளிஞ்சு திரியிற. நல்ல வேலை ஆம்பளைக்கு பேஸ் கவர் வாசிக்கு இல்லை, இல்லாட்டி வீடு கேட்டி முக்காவாசி பேர் பேஸ் கவர் பண்ணி இதை யாருக்காவது இல்லைன்னா ஏன் நசீபா? ஏந்த ஊடு ஏந்த சல்லி கெட்டின 60 நாள் கெட்டின சல்லி முடிஞ்ச பண்ணி பட்டிக்கிற யாரும் கேட்க போறதில்லை. பயம் யார் என்ன சரி நினைப்பாங்களே. நடக்குதா இல்லை? கணிதமுறை நடவார்களே. சகாபாக்கள் வசதி, இந்த சகாபாக்கள் பெருசா ஊடு கட்டினாங்க. வசதி இல்லாத சகாபாக்கள் சின்னதாக ஊடு கட்டினாங்க. யாரும் யாரையும் பார்த்து ஊடு கட்டல. இன்னைக்கு நான் இலங்காவை பிள்ளைங்க கேட்கிறேன், கோச்சு கொள்ளுவாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் தலைவாரிக்கிறீங்களே, எப்பயாவது நான் ஏந்த முகத்துக்கு ஏந்த முகர கட்டைக்கு மெச்சாதான் தலைமுடி வெட்டிக்கிறேன்னு எத்தனை பேருக்கு தெரியல. மனுஷன் ஒவ்வொரு முடிஞ்சு ஒவ்வொரு வாக்கு இதேமாதிரி நீங்க எல்லாம் உங்களே மாதிரி நான் 5 புள்ளைங்க 5 பேர் ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் புரியணும். 2 புள்ள மாதிரி அப்ப தலைமுடியும் ஒவ்வொருத்தர மூஞ்சி கேட்ட வாரினால்தானே அழகா இருக்குங்க. யாரு மாற்றியலுமா? ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பெப்பூர்மாயும் மூக்குட்டியமாய் கொண்டு வெட்டிக்கிறோம். இந்த சீசன்ல எல்லாரும் இப்படித்தான் வெட்டுறாங்க. எந்த மூஞ்சிக்கு செட் ஆகிச்சோ செட் ஆகல, நானும் அப்படி வெட்டினாதான் மதிப்பு. ஒவ்வொருத்தரும் வர போட்டோஷாப்ல எடிட் பண்ணினோம், தலை வேற மூஞ்சி வேற. நான் செய்வேன் சரியா இல்லையா? நான் கேட்கிறேன் ராஜா, உங்கள்கிட்ட
முகத்துக்கு ஏற்ற உங்களோட தலைமுடி வெட்டுறதுக்கு உங்களுக்கு இன்னொருத்தர பின்பற்ற ஓணும் என்றால் உங்களோட மூஞ்சிக்கு எந்த முறையில தலைமுடி வெட்டினா பொருத்தம் என்று உங்களுக்கு டிசைன் பண்ணல என்றால் நீங்க தான் தோஷம். அவ்வளவு விளப்பம் இல்லையா? வீட்டுல இருக்கிற குழந்தை பிள்ளைங்க தான் மாமா உண்டு நாம் வெட்ட கொண்ட வெட்டி விடுவேன் பிள்ளைக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய கேம்பஸ் போனவங்க கூட இருக்கிற பெரிய பெரிய போஸ்ட் படிச்சவங்க இருக்கிற சொந்தமா மோசை கேட்ட முடிவெட்ட தெரியாத பாபாவை இப்ப இப்படி வெட்டினா யாரும் கணக்கு எடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த சீசன்ல இப்படி வெட்டினால்தான் எல்லாரும் மதிப்பாங்க. உங்கள்கிட்ட மண்டைக்கு இன்னொருத்த பேச்ச பார்த்து முடிவெடுத்தோம் என்றால் நாங்க எங்க எங்களை தனித்துவமே. இன்னைக்கு நிறைய கல்யாணங்கள் நடக்குது, நிறைய கல்யாணங்கள் நடக்குது. வேதியமா செய்ய நான் வாழ வேண்டும். ஹபீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்யாணம் முடிக்கிற வசதி இருக்கு. அந்த காலத்துல நல்ல சாப்பாடு ரொட்டியும் ஆட்டு இறைச்சி போட்டு சாப்பிடுறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள கல்யாணம் முடிக்கிறாங்க. வசதி இல்ல, யார் யார் என்ன நெய்யி கொடாங்கட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு விதமான சாப்பாடு, நெய் ஈச்ச பழம் எல்லாம் போட்டு ஒரு விதமான சாப்பாடு, அந்த சாப்பாடை செஞ்சாங்க. வசதி இருக்கிற நேரம் ஆடும் கோழி போட்டாங்க. வசதி இல்லாத நேரம் அந்த ஹைஸ் கட்டக்கூடிய எல்லாத்தையும் சேர்ந்து போட்டு செஞ்சாங்க. உள்ள நேரத்துல உள்ள மாதிரி செஞ்சாங்க கல்யாணத்தை, இல்லாத நேரத்துல இல்லாத மாதிரி செஞ்சாங்க. இன்னைக்கு கல்யாணத்துக்கு நாங்க ஏன் இவ்வளவு தடமாறணும்? எத்தனை சவன் செய்ய போறீங்க? கையில் எவ்வளவு இருக்குது? 1 லட்சம் தான் இருக்குது. எத்தனை சவன் செய்ய போறீங்க? 1 லட்சத்துக்கு எவ்வளவு எத்தனை சவன் செய்யலும்? ஒரு 50 சவன் செய்யலும் வைங்க, ஒரு 30 சவன் செய்யலும். அப்ப செஞ்சிருங்களே, யாரும் கேட்க போறாங்க. எப்படி அப்பா செய்யற? நானோட பிள்ளைக்கு 200 சவன் செஞ்சேன், மற்ற அந்த பிள்ளைக்கு 450 சவன் செஞ்சது. எங்களுக்கு அரசூர்ல இருக்கிற மனுஷன் ஏழு மனுஷன், அவரே 75 சவன் செஞ்சாரு. நாங்க 50க்கு சரி செய்யலாட்டி சரி இல்லை இல்லையா? ஆட்கள் என்ன சரி நினைப்பாங்க இல்லையா? மட்டேனா இல்லையா? திண்டுட்டு போனவன் ஹாய் பாய் வந்தா எடுத்து போயிடுவான். கடன் 10 சாப்பிட யாரு? நாங்க. எங்கட ஊருக்கு சாப்பாடு எத்தனை சவன் கொடுக்கிறது எங்களுக்கு டிசைட் பண்ண தெரியாத சமூகமா வாழ்வோம். சரியா? எவ்வளவு மனத்தரத்துல வாழ்றது பாருங்க. கண்டிலே சில இடத்துக்கு கல்யாணத்துக்கு போனா சாப்பாடு ஸ்ரீலங்கா சாப்பாடு, கோழியோ இறைச்சோ கல்யாணம் தனி பிளேட் வச்சு கரண்டி எல்லாம் வச்சு உம்மா ஜப்பாக்காரியா பாப்பா ஜப்பாக்காரியா? சரியா? நாங்க நல்லா யோசிங்க. ஜப்பானீஸ் அவங்களோட நூடுல்ஸ் போன்ற சாப்பாடு, எனவே அவங்க குச்சி பாதிக்கிறாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்களோட சாப்பாட குச்சால தான் சாப்பிடுவாங்க. சரியா? வெள்ளக்காரவங்க அவங்களோட சாப்பாடு ஒன்று பன் ஐட்டமா இருக்கும், இல்லாட்டி இறைச்சி ஐட்டமா இருக்கும். எனவே அவங்க காருக்கும் கத்தி அந்த கரண்டி செட்டை தான் வச்சிருப்பாங்க. அது கையால கிடக்கிறதுக்காக லேசியா ஒரு நாள் போட்டாச்சு வெட்டி வாயில போட்டாச்சு. நீங்க பிஸா தின்ன போனீங்க, நீங்க கார்பையும் கரண்டியை வச்சு தின்னு அது சரி. ஏன்னா பிஸாவை கையால பிச்சு தின்ன போனீங்கன்னா டேஸ்டும் இல்லாம உங்களோட உடுப்பும் நாசமாவே. நான் வானமே நான் கேட்கிறேன், ஜப்பான்காரர் ஸ்ரீலங்காக்கு வந்தேன்னு கையால தின்ற இல்லை, வெள்ளக்காரர் ஸ்ரீலங்காக்கு வந்தேன்னு கையால தின்ற இல்லை. ஆனா நாங்க எங்களை ஆளத்தை கொஞ்சம் வசதி பண்றப்ப பிள்ளைக்கு கரண்டிய பழக்கம். ஹோட்டலுக்கு சாப்பாட்டுக்கு போனா நான் சில இடத்துல சில பேர் செல்லல, சில இடங்களுக்கு போனா சில ஹோட்டல்ல அவங்க
கூட்டத்தி எல்லாம் வச்சுப்பாங்க. சரியான சத்தம் கல்யாணத்துல சலம் பலம் சலம் பலம் இவனோட பிளேட்டோட சண்டை நடக்குதா இல்லையா? சோழவட்ட கல்யாணத்துல சோழவ முறை வைக்காம ஏன் பரங்கியத்தை முறை வைக்கிறீங்க? ஹாஜியா இல்லையா பெரிய செய்யக்குள்ள நோமல வச்சா ஆட்கள் இடத்துல நினைப்பாங்க. போனோம் சேர்த்துவாங்க அநியாயம். அதை விட டிரைவர்ட விட்டு மகள கல்யாணத்தை பற்றி நல்ல புடியோடு பிடிச்ச மாதிரி இந்த கவலையை கத்தியை வச்சு கொண்டு சண்டை பிடிச்சதான் வச்சோம். எல்லாரும் செய்யறாங்க எல்லாரும் செய்யறாங்க. நாங்க மாற்றி 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 நாங்க யாருன்றத மறந்துட்டோம். கண்ணியத்துக்குரிய கணவர்களே, எங்களோட உடுப்புல இருந்து எங்களோட உணவுல இருந்து எங்களோட தலைமுடியில இருந்து எல்லாமே கொஞ்சம் கண்ணாடியில பாருங்களேன். எது நான் எனக்காக வேண்டி டிசைன் பண்ணினேன். தலைமுடி தலையில பாருங்களேன், எனக்காக வேண்டி ஏத மோத்துல போடல. எல்லாரும் வெட்ட சுட்டி நானும் வெட்டினேன். தாடி எல்லாரும் இந்த டிசைன் வச்சு வச்சுட்டு அதை வச்சுட்டேன். ஷர்ட் இப்ப எல்லாரும் இந்த கலர்ல போட சொல்லி நானும் போடுறேன். எவ்வளவு மனத்தனம் பாருங்க. யாரும் கோச்சு கொள்ளுவாங்க. நான் பல இடங்களை சொல்லிக்கிறேன். இந்த சிறப்பு விடுவாங்க. கருப்பு டிஷர்ட் இருக்கு, கருப்பு பொட்டம் அடிச்சு கருப்பு ஷூ போட்டு பாத்தீங்க. இத ஃபேஷனா இறக்கினது சிரியன், ஈரான், பொம்பே இந்த மாதிரி பகுதியில வாழ்றாங்க. அவங்க பொன்னிறமான ஆட்கள் முஸ்லீம்கள். நான் சொல்ல உதாரணம், அவங்க கலருக்கு இந்த கருப்புல உடுக்கிறது சொன்னா இன்னும் ஒரு சிரியால பாக்க சிரியா ஆட்களை பாக்கலாம், ஈரானியன்ஸ பாக்கலாம். அவங்க கலருக்கு இந்த கருப்புல உடுக்கிறது சும்மா வெறி காத்து. ஏன்னா அவங்க தலைமுடியும் கருப்பு, புருவமும் சரியா இருக்கா. அவன் அவன கலர் கொடுத்த நாங்க என்ன செய்யறோம்? ஏந்த கலரை என்னன்னு தெரியாம நான் உடுத்துட்டு போறேன். சரியா இல்லையா? ஒவ்வொருத்தரும் யோசிக்க. நாங்களாக வாழ்றதுக்கு ஏன் பயப்படுறோம்? லிஸ்ட சரியா போட்டா படக்கூடாத இடத்துக்கெல்லாம் படும். அதோட நாங்க நிப்பாட்டுறோம். சரியா பேசுறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு நோவும். நிறைய மௌலியமா இருக்கு, நிறைய அஜரத்மா இருக்கு, நிறைய மாஸ்டர்மா இருக்கு, நிறைய கஷ்டமா இருக்கு. காண்டும் பேசினான். அதனால லாக்கில் இஷாராங்க தலைப்ப சுருக்கி நான் நிற்பேன். தன்னோ தனி நாங்களா வாழல. சகலத்தின் சமுதாயம் சகலத்தின் சரியில்லையாண்டு உள்ளங்கையில தூக்கி கொண்டு தின்றாங்க. ஏதா சகலத்தின் ஆட்கள் என்னதான் நினைப்பாங்க. அவங்களோட இந்த நாங்க அவங்கள பைசா நிற்கிறோம். அவங்களோட இந்த அவங்கள பைசா நிற்கணும். அவங்களோட இந்த அவங்களோட பைசா நடக்கணும். எங்க இஸ்லாம் அப்படி காட்டுறது இல்லை. பாய் நல்லா விளக்குங்க. நாங்க இன்றைக்கு நாங்க தான் உண்மையை சொன்ன வரலாறு ரீதியால சேர்ந்து போறோம் நிறைய முனாஃபிகா வாழ்வாங்க. அன்றைக்கு வாழ்ந்த எங்களோட முஸ்லீம்கள் உண்மையில எல்லா மக்களோட சேர்ந்து போனாங்க. ஆனா முனாஃபிகா வாழல. இல்ல இந்த இலங்கை வரலாறுகள்ல ஓவியங்கள் சிற்பங்களை பாருங்க. இந்த காத்தாங்குடியில இலங்கை மியூசியம் ஒன்றிய அதுல பேச பாருங்க. ஓவியங்கள்ல பாருங்க. இந்த கண்டிய வரலாறு பாருங்க. சிங்கள மன்னர் முஸ்லீம்களோட ஒற்றுமையா இருந்த மன்னர் ராஜசபையில இருக்கிறாரு. மந்திரிமாரெல்லாம் இருக்கிறாங்க. போட்டோவை பார்த்து செல்லும். இவர் முஸ்லீம் மந்திரி. சரியா இல்லையா? பௌத்த அரசர்களுடைய மந்திரிமார்களாக இருந்தார்கள். அந்த ஓவியத்தை பார்த்தா சொல்லலும் இவர் முஸ்லீம். உள்ளுக்கு இருந்தேன். இவட தொப்பி கலரும் இல்ல, தாடி கலரும் இல்ல, இவட உடுப்பு மாறவும் இல்ல. இது தொப்பியா தாடியாது பிரச்சனை இல்ல. நீங்களாக அந்த காலத்து முஸ்லீம்கள் ஒரு நீண்ட ஷர்ட் மாதிரி ஒரு போட்டாங்க, ஒரு தொப்பிய போட்டாங்க, ஒரு விதமான தாடி வச்சிருந்தாங்க. வரலாறு பிறட்டி பாருங்க. ராஜசபையிலையும் சோழனா இருந்தாங்க.
ஆனா எந்த மதத்தவர்களுடைய ஊருக்குள்ள வியாபாரத்துக்கு போனாலும் இவங்க வரக்காட்டு பார்த்து கொண்டிருந்தாங்க. இவங்க மாற இல்ல, அவங்களோட தொப்பி, அவங்க அந்த காலத்துல போட்ட ஷர்ட், அது முஸ்லீமா தான் இருந்தான். ஆனா எல்லாத்தோட சேர்ந்து தான் இல்ல. இன்னைக்கு எங்கட நிலைமை, இன்னைக்கு எங்கட நிலைமை கண்ணியத்துக்குரிய கனவாக நாங்க இன்னைக்கு என்ன தெரியுமா செஞ்சிட்டோம்? சரியில்லையா நாங்க யார் என்னதே மறந்து தொப்பிய பரலா சூழலானது எங்களுக்கு பேச்சு. ஒரு முஸ்லீம் தொப்பி போட்ட முஸ்லீம் கோர்ட்டுக்கு போறாரு, கோர்ட்ல சொல்ற தொப்பிய கலந்து இது என்ன உரிமை என்று வாதாடுறாங்க. வழக்கில் வெற்றினாங்களா இல்ல? சின்ன பிள்ளையில துருக்கி தொப்பி வரலாம் என்று படிக்கிறது. கோவிச்சு கொள்ளல, மாற்று மதத்தவங்களோட சண்டை பிடிக்கல, அடிச்சு கொள்ளல, சேர்ந்து வாழ்ந்தாங்க, ஒத்துமையா வாழ்ந்தாங்க. சொல்லுவாங்களே, சேர்ந்து போறதுக்காக செருப்ப நட்டப்படாது, சேர்ந்து போகணும், செருப்ப நட்ட போயிடப்படாது. சரியா? அந்த வரலாறுல வாழ்ந்து காட்டினாங்க முஸ்லீம்கள். இன்றைக்கு எங்களோட நிலைமை, எங்களோட கல்யாணத்தை பாருங்க. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவ சகோதரர்களுடைய கல்யாணம் அவங்களோட முறையில தான் நடக்கும். பிரின்சஸ் டயனாவாக இருந்தாலும் சரி, பிரின்சஸ் டயனாவுடைய கல்யாணம் பெரிய இளவரசி போய் நேர்ந்த மருமகள் கல்யாணத்துக்கு கொடுத்த அவங்களுடைய கிறிஸ்தவ உடுப்பு. அம்பானியிட மகள் கல்யாணம் மற்ற நாளெல்லாம் வேற உடுப்புல வந்தாங்க, கல்யாணம் வந்து அவங்க இந்து கல்ச்சருக்கு தான் கொடுத்தாங்க. இலங்கையில சில ஜனாதிபதிமார்களோட பிள்ளைகள கல்யாணம் அந்த மகள் போறன இதுல அவங்க பௌத்த உடுப்பு தான் கொடுத்தாங்க. எங்கட காக்கமான கல்யாணத்தை பாருங்க, அவன் கோல் ரோட்ல வாழ்ந்தா அவன் கல்யாணத்துக்கு அவன் போட்டு கொஞ்சம் உள்ளுக்கு சைடான வாழ்ந்தா நோமல் ட்ரௌசர் சேர்த்து, அது கொஞ்சம் பொடியமான சேர்த்தோட வாழ்ந்தா ஒரு மாப்பிள்ள சாரத்தோட வந்து. எங்கட கல்யாணத்துல கூட நான் கோட்டு உடுக்க ஆரம்பிச்சல, பச்சோதிகளா மாறப்படாது. சரியில்லையா அல்லாஹ் பாதுகாப்பு. எத்தனை வீடுகள்ல டாய்லெட்ல உள்ள ஆட்சி பார்த்து கொமட்ல பேச பழக்கம் இல்ல. நாம பணக்காரனாக போறோம், கொமட் வைக்காம பேர் வச்சா ஆட்கள் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி உம்மா பைபோஸ்ல கொமட்ல உட்கார வச்ச பிள்ளைகளும் வீசி திங்கத்துல இது கழிற வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு கல்ச்சர் இல்லாம போயிடுச்சு. சரியா? கண்ணியத்துக்குரிய கனவான்களே, லேசி உதாரணம் தான், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான் லோர்ட் மவுண்ட்பேட்டன் வரலாறு. இந்தியாவுடைய பிரிட்டிஷ் கவர்னர் காந்தி தாத்தா சரியான கசால போட்டுட்டே இருக்கிறாங்க, சுதந்திரம் தான். இப்ப சொல்லித்தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரது. காந்தி தாத்தா போறாரு, இந்து ஆயிட்டாலும் எங்களுக்கு ஒரு படிப்பு. காந்தி தாத்தா போறாரு, நான் உமர்லான காலத்துல சொல்லிட்டு வந்தேன், கமலாவும் பார்த்தோம். காந்தி தாத்தா போற ரெடியாகல உள்ளவங்க எல்லாம் கேட்கிறாங்க, நான் நிறைய பேர் எப்படி போப்பாக்குறீங்க காந்திஜி? நான் என்ன கோமணத்தோட தான் போப்பாக்குறேன். லோர்ட் மவுண்ட்பேட்டன் சபைக்கு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு காந்திஜி போனது அம்புட்டியோட. நம்புவீங்களா? கேட்டாங்களா காந்திஜி நீ எங்க போறீங்க? அவன் வெள்ளக்காரன் இருக்கலாம், லோர்ட் மவுண்ட்பேட்டன் பேலஸ்க்கு போறேன்னு சொல்லி இந்த காந்தியோட உடுப்பை மாற்ற தேவை. ஒரு இந்துடைய நம்பிக்கை சேர்ந்து போச்சு கொள்ளவாங்க. இது கொண்டாட எங்களை நிலம் என்ன எப்படி நடக்கணும்? பொதுவாக எங்க நாங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து போகணும், ஒற்றுமையா போகணும்.
கட்டாயம். நான் பொதுவா 2 கேள்வியை கேட்டு முடிக்கிறேன். ஸ்ரீலங்காவில் எங்கேயாவது ஒரு பள்ளிவாசலுக்கு ஹிந்து மத பூசாரிமார்கள் அவங்களோட உடுப்போட வந்து துப்புரவாக்கி பெயிண்ட் அடிச்சு தந்திக்கிறாங்களா? இல்ல தான் எங்க பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல இல்ல இந்த பௌத்த மத சகோதரர்கள் நல்ல மனசர் 1-2 துவேஷம் இருக்கலாம். பலவி பார்க்கலாம். பௌத்த மத குருமார்கள் இருக்கிறாங்க, நல்ல இஸ்லாம் படிச்ச மத குருமார்கள் இருக்கிறாங்க. நாங்க இல்ல. ஆனா எங்கேயாவது பௌத்த சகோதரர்களின் மத குருமார்கள் அவங்களோட சிகுரையோட வந்து எங்களோட பள்ளி எல்லாம் பெயிண்ட் அடிச்சு தந்ததை கண்டிக்கிறீங்களா? எங்களோட தலப்பாவோட சுப்பாவோட தாடியோட பெயிண்ட் அடிச்சு கொடுத்து கொடி போட்டு கொடுத்து இஸ்லாத்துல பாருங்க. இஸ்லாத்துல பாருங்க பக்குவம். நாங்க நடத்தின கந்திரிகளே நிப்பட்டினோம். கந்திரிகளே நிப்பட்டினோம். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வீட்டுல அவுலியாக்களை புகழப்படக்கூடாது என்றாலே நிப்பட்டினாங்க. கொண்டாடுற பள்ளியில நடக்கிறத நிப்பாட்டினோம். பள்ளிவாசல் தொழுகைக்குரிய இடம். இந்த பள்ளிவாசல்ல ஈழாவிலாக கொடி போடக்கூடாது என்றால் நிப்பாட்டினோம். இன்னைக்கு என்ன ரசூலுல்லாஹ் பிறந்த நாளைக்கு சாப்பாடு கொடுத்தா ஹராமா? யார் யார் பேரோ பிறந்த நாளைக்கு 2 பேர் கச்சை கட்டி கொண்டு சாப்பாடு புறையும் பொழுதும் போட்டு கொடியேறிதான் சிறுக்கம். இஸ்லாமிய கொடிய பள்ளியிலேதான் சிறுக்கம். என்னென்னமோ கொடிகள் மதரசாக்களையும் இன்றைக்கு சில தினங்கள்ல தொங்க விடப்படுது. சரியா? நீங்க முடிவு செய்ய ஹராமா ஹலாலா. நாய் பெட்டல நல்ல துண்டு எதற்கு தேட போகப்படாது. சேர்ந்து போகணும், ஒத்துமை இருக்கணும். ஆனா எனக்கு இஸ்லாத்தில் ஒரு முறை இருக்குது, நான் வாழக்கூடிய முறை இருக்குது. அந்த முறையில தான் வாழணும். வாழக்கூடிய நானாக இருந்தாலும் நீங்களாக. எனவே கணேசத்திலே கருவான்களே ஒத்துமையாக வாழ்வோம், சேர்ந்து வாழ்வோம். எங்களுக்கு ஒரு பொலிசி வாழ்வோம் எடுப்போம். நாங்களாக வாழ்வோம். இன்னத்திற்காக வாழ வாழும். அல்லாஹ் பேசிய